கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தாவீதின் அனுபவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். We are seeing the experience of David right now. தாவீது வாழ்க்கையிலே குடும்பம், In the life of David, family, தாய் தகப்பன், its parents, சகோதரர்கள், their brothers, நண்பர்கள், their friends, நெருங்கிய உறவுகள் எல்லாம் இருந்த போதிலும் கூட even though he have close relatives also, அவருடைய அலுவல் என்பது his work is தனிமையான பாதையிலே in a lonely places. ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மெய்ப்பனாக வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம். He was a shepherd who is taking care of his father's sheep. ஏனென்றால் மற்ற சகோதரர்கள் யாவரும் All his remaining brothers are அரசாங்கத்தில் அதிகாரிகளாக பணி செய்கிறார்கள். they are working in a government. அவர்கள் இராணுவத்திலும் இருக்கிறார்கள். They are in army also. ஆனால் இவரை குறித்து பார்க்கும்போது But when we are looking at his own life, ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு ஆடு மேய்ப்பனாய் இருக்கிறார். he is a shepherd who is taking care of his father's sheep. அதனால் தனிமையிலே, So in his loneliness, அவருக்கு வேறு யாரும் துணை இல்லாதபடியினாலே he don't have anyone to support him. தேவனை துணையாக ஏற்றுக்கொண்டார். He is accepting the Lord as his support. அவர்களோடு பழக ஆரம்பித்தார். He is having a fellowship with God. அந்த பழக்கத்தின் மூலமாக By his fellowship with அவருடைய God, மகிமையை கண்டார். he has known the God's அவருடைய glory. கிருபையை கண்டார். He known the grace of God. அவருடைய பலத்தை கண்டார். He has seen the strength of God. அதற்கு பிரதிபலனாக By replacing something, அன்பு கூறும்படியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். he started to surrender his life for that love. எப்படி அன்பு கூறுகிறாராம்? How he loved him. சங்கீதத்திலே அதே சங்கீதம் 2ஆம் வசனம், The same Psalm 18 verse 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். The Lord is my rock, my walled town, and my Savior, my God, my rock. In Him I will put my faith, my breastplate, and the horn of my salvation, and my high tower. என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். And he says, and my high tower, God is. அவர் இருக்கிறார். He is there. அவர் ஒரு நபராய் இருக்கிறார். He is like a person to me. அவரை பார்த்ததில்லை, I never seen him, ஆனால் அவர் சொல்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி. but he says he is there. நாமும் பார்க்கவில்லை. We also didn't see God. பார்த்திருக்கிறோமா? Have you seen God? உறவுகளை பார்த்திருக்கிறோம். We may seen relatives. பெற்றோரை பார்த்திருக்கிறோம். We may seen our parents. கணவன் மனைவியை பார்த்திருப்பார்கள். A husband seen their wife. மனைவி கணவனை பார்த்திருப்பார்கள். A wife has seen their husbands. அநேக நண்பர்களை பார்த்திருப்போம். We have many friends. We seen them. தேவனை பார்த்திருக்கிறோமா? But have you seen God? இல்லையே. No. ஆனால் தாவீது சொல்கிறார், But David is saying, அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். and he says, the Lord is my rock and my high tower. அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். He known God in his life. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே Today in our life, அநேகரை சந்திப்பதற்காக நாம் வாஞ்சிக்கின்றோம். we want to meet many people in our life, அதற்காக எவ்வளவு பிரயாசங்களை செய்கின்றோம். and we are doing many kind of efforts for them, ஏனென்றால் கண்களால் பார்க்கின்றபடியினாலே, because we are seeing with our own eyes. இவரை பார்க்காதபடியினாலே, Since we didn't see God in our eyes, இவர் சமூகத்தில் நம் செயல்கள் குறைவாய் இருக்கிறது. we are being very weak in his presence. முழுமை இல்லாதபடி இருக்கிறது. We can't able to show that fullness in Lord's ஆனால் presence. தாவீது வாழ்க்கையிலே But in the life of David, தனித்தவனாய் அலுவல் செய்த போது when he was alone doing his work, அவனுடைய வாழ்விலே அவரை அறிந்து விட்டார். he understands and known God. அதைதான் சொல்கிறான். That is what he's saying. கர்த்தர் என் கன்மலையும் God is my rock, என் கோட்டையும் my walled town, என் இரட்சகரும் my Savior, என் தேவனும் my God, நான் நம்பியிருக்கிற என் துருகமும் my rock. In Him will I put my faith, என் கேடகமும் my breastplate, என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். my horn of salvation, and my high tower. எல்லாவற்றிலும் தேவனை பார்க்கிறார். He is looking God at everything. எப்பக்கத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார். He is looking at Lord's presence in every side of his அதுதான் life. அருமையான தேவ ஐக்கியம். That is a great fellowship in நாம் life. எல்லாம் தேவைக்காக பார்க்கிறோம். We are looking God for a need. பிரச்சனைக்காக பார்க்கிறோம். We are looking God for a solved problem. நம் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற போது அவரை நோக்கி பார்க்கிறோம். When we face many problems, we are looking to God. பிரச்சனை தீர்க்கின்ற போது When the problems get solved, அவரை விட்டு விலகி we get far away from தூரமாகிறோம். God. We move away from God. சொல்லப்போனால் மறந்து போகிறோம். Sometimes we can say we forget the God. மாறி விடுகிறோம். We get changed. ஆனால் தேவன் தாவீது அப்படி அல்ல. But David is not like that. தேவனோடு எப்போதும் நெருங்கி பழகுகின்றவனாய் இருக்கிறார். He is always there in a fellowship with God. கன்மலை என்றால் அவர்தான். If he says my rock means God, கோட்டை என்றால் அவர்தான். my walled town means God, இரட்சகர் என்றால் அவர்தான். my Savior means God. என் நம்பிக்கையும் அவர்தான். He says my faith is God, என் துருகமும் அவர்தான். and he says my horn of my salvation is God. என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் அவர்தான் என்று
என்று சொல்லி அவரையே சார்ந்து வாழ்கிறார். My breastplate and my salvation, my high tower is all in God. He இந்த says. முழுமை நமக்குள் இருக்கிறதா? Have this completeness? நமக்குள் இருக்கிறதா? Are you having that? ஆராய்ந்து பார்ப்போமா? Let us understand that. இல்லையே. We don't have. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இல்லையே. We don't have that experience. ஒரு மதமாக, We look as a religion, ஒரு சபையினுடைய கூடுகைக்காக for a church fellowship. இப்படியாகத்தான் இருக்கிறோம். We are looking like in that பழைய manner. only. ஏற்பாடில் தாவீது காலத்திலே In the Old Testament, the life of David, ஒரு முழுமையான ஆலயம் கிடையாது. they don't have a complete church. தாவீதுக்கு பின்னால் அவன் மகனாகிய சாலமோன் தான் ஆலயத்தை முழுமையை கட்டுகிறான். After the David's generation, King Solomon only built the temple. அந்த ஆலய வழிபாட்டின் மூலமாக தான் கடவுளை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். By constructing of the temple only, many peoples have followed the ways to worship ஆனால் God. தாவீதோ தன் அனுபவத்துக்குள்ளாய் தேவனை கண்டார். But David, by his experience, he understands God. எங்கெல்லாம் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் அல்லவா? As wherever God is, நம் வாழ்க்கையில் எங்கும் இருக்க வேண்டும். our God should be everywhere in our life. இனி ஒரு நாட்களிலே In the days to come, பிள்ளைகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படுகிறது. children are getting the school reopened. அவர்களோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். God should be with them. ஞானத்தோடு தேவன் செயல்பட விரும்பும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். With wisdom, God should be leading. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதாக சொல்லுங்கள். Say, God is with me. கணவனோடு கூட மனைவி இருப்பதாக சொல்லுங்கள். Say, with my husband, God is there. குடும்பத்தில் ஒவ்வொருவரோடு கூட சொல்லுங்கள். Say, with all the people, in my இப்படியாக family, தான் God சொல்ல is there. வேண்டும். In this manner only we should நம் say. குடும்பத்தில் யாவரோடு கூட சஞ்சரிக்கும்படி விரும்ப வேண்டும். God should be with all the people with our family. அதுதான் உண்மையான நம்பிக்கை. That is a great faith. ஒரு மத ரீதியான நம்பிக்கை கிடையாது. Not like a religious faith. ஒரு கடவுள் என்கிற நம்பிக்கை கிடையாது. Not with looking like a God. இவர் ஒரு நபர். He is a person. இவர் உயிருள்ளவராய் இருக்கிறபடினாலே He is living forever. எல்லா விதத்திலும் In all the ways. எப்பொழுதும் Whenever. எங்கும் Whenever. எந்த நிலைமையிலையும் At whatever தேவனோடு situation. இணைந்து வாழ்கின்ற With united with அந்த God. வாழ்க்கை தான் That life. உரிமையுள்ள வாழ்க்கை. That is an authority life. அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் தாவீது வாழ்ந்தார். That is the life David lived. அதனால் தான் அவருடைய பெயர் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. That is the reason his name has been புதிய mentioned. ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. It has been said in the New நம் Testament. வாழ்க்கையில் கூட In our life நம்மை also. குறித்து தேவன் சொல்ல வேண்டும். God should say about us. நம்முடைய ஐக்கியத்தை குறித்து உலகம் சொல்ல வேண்டும். People should say about our அந்த fellowship. அனுபவத்திலே In that experience. என்னவெல்லாம் உரிமை பாராட்டுகிறோமோ Whatever we are showing, கேடகமாயிருப்பார், he will be a துருகமாயிருப்பார், breastplate. ரட்சணை கொம்பாயிருப்பார், He will be the horn of my salvation. நம்பிக்கையாயிருப்பார், He will be my high tower. அடைக்கலமாயிருப்பார். He will be my rock. அன்பின் ஆண்டவரே, Dear Father, அன்பு கூறுவது மாத்திரமல்ல, not only loving you, சொல்லினால் மாத்திரமல்ல, but not only by saying செயலில் words, வெளிப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். doing by actions. நீக்காலதுருபியாதியா Oh, we thank you for நடத்துங்கப்பா. lead us, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.